அனைவருக்கும் மாலை வணக்கம். சரிங்களா, ட்ரேடர் அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே என்னென்னா, சில பேருக்கு ட்ரெண்டு ஆப்போசிட் போகிறதுனால தொடர்ந்து லாஸ் இருக்கும் இல்லையா? ட்ரெண்டு ஆப்போசிட் போனால் நீங்கள் ஒரு நஷ்டம் பார்க்க தொடங்கிடுங்க. அந்த ட்ரெண்டோடு சேர்த்து அதனுடைய ஆப்ஷன் கிரீக்ஸ் என்ன சொல்ல வருது சரிங்களா? ஒரு டெல்டா வேல்யூவோட ஒரு என்ட்ரி எக்ஸிட், அதாவது நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது, ரீட்டெயில் இன்வெஸ்டர். நான் இன்றைக்கி பதிவு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்க்கெட் ஹவர்ஸில் பதிவு பண்ணல. நான் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் பதிவு பண்ணுறேன் சரிங்களா? இப்போ ஒரு என்ட்ரி எக்ஸிட்டு அது என்ன மாதிரி என்ன பண்ண போகுது? அப்போ நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட்டாக இருக்கணும்? அப்போ அந்த என்ட்ரி எக்ஸிட்ன்றது இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் வித் ஃபெபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட். இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு கேட்டகரியில் நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னா, ஒரு ஆப்ஷன் சைனில் அவுட் ஆஃப் மணியை ட்ரேட் பண்ணுறதை விட்டுடணும். மேக்ஸிமம் டீப் மணியில் ஒரு ட்ரேடிங்கை பண்ணலாம் சரிங்களா? இப்போ வரக்கூடிய மண்டேல அப்போ என்ன மாதிரி ஒரு லெவலில் என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் இருக்க போகுது? அப்போ எந்த ப்ரைஸ் ஆக்ஷன், எந்த உடைய ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து ஒரு குட் மூவ் இருக்கும், என்ன ப்ரைஸ்க்கு வந்தால் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இதை வந்து நான் பதிவிடுறேன். இதில் வந்து நான் செபி ரெஜிஸ்டர்டு இருக்கிற ரீட்டைல் ட்ரேடர் இன்வெஸ்டர். லாபமோ நஷ்டமோ வந்து நான் பொறுப்பு ஏற்றுக்க மாட்டேன். இதனுடைய கேட்டகரியில் யாருமே சொல்லாத விதத்தில் ஃபஸ்ட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால தான் ஒரு ட்ரேடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி எக்ஸிட் தெரியாமல் லாஸ்ட் வரைக்கும் இருக்காங்க. அப்போ ஒரு என்ட்ரி எக்ஸிட்னால் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தெரிய வரணும். அப்போ ப்ராப்பராக ஒரு அனலைஸ் பண்ணலாம் சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். இது நிஃப்டினுடைய ப்ரைஸ் நியர்பை எக்ஸ்பிரியில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து அசல் ஒரிஜினல் விலையாக இருக்கா அப்படின்னு செக்கப் பண்ணணும் சரிங்களா? ஒரு டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவர் என்ன பண்ணுவார், ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, பிபி எவ்வளோ போயிட்டுருக்கு, இது ஜென்ரல் செக்கப். அதே மாதிரி ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணிக்கணும். இதில் 525,693 க்ளோசிங் ப்ரைஸ் மைனஸ் டீப் மணி, அப்போ 25,100, அப்போ 25,200ன்னு எடுத்துங்க. மைனஸ் 25,200, அப்போ இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா 493 ரூபா இருந்தது ஒரிஜினல் விலை. அப்போ அந்த 200 ரூபான்றது 493 ரூபா அதில் கம்மியாக இருக்குது சரிங்களா? இப்போ இந்த 3 ரூபா கம்மியாக இருக்குல்ல, அப்போ இதனுடைய ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு 493 ரூபாய்க்கு நம்ம அப்ஸ்ட்ராக்மெண்ட்டாக ஒரு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஆக மொத்தமாக ஒரு 30,000 ரூபான்றது அதனுடைய போர்ட்ஃபோலியோ தேவை. நான் ரீட்டெயில் ட்ரேடர் இன்வெஸ்டர் தான். இது லாபமோ நஷ்டமோ எந்த ஒரு பொறுப்பும் எடுத்துக்க மாட்டேன். இதில் வந்து என்ன மாதிரி ஒரு ஒர்க் அவுட் ஆகுது அந்த கிரீக்ஸ் வேல்யூவோட அப்படின்னா, அப்போ வந்து கிரீக்ஸ் வேல்யூ இதில் வந்து டீட்டா வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 25,200 வந்து 100 பாயிண்ட் இறங்கிச்சு. ஏறிச்சுன்னா 91 ரூபா கிடைக்கும். இறங்கிச்சுன்னா 100 பாயிண்ட்டு 91 ரூபா காணாமல் போயிடும் சரியா? இப்போ இந்த கிரீக்ஸ் வேல்யூ நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதனுடைய ப்ரைஸில் எந்த ப்ரைஸ்க்கு அப்புறம் ஒரு மொமெண்டம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு வாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எப்பவுமே ஒரு மந்த் கேண்டில் வைங்க. ஒரு மந்த்து என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணிக்கணும். ஒரு மந்த் கேண்டில் வைங்க. அந்த மந்த் கேண்டில் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது? ஒரு மந்த் கேண்டில் ஃபெப் எடுத்து ட்ராப் பண்ணேன். இந்த மந்த் கேண்டில் பார்த்துக்கு மர்போஸ் கேண்டில் போட்டிருக்கு. விக் இல்லாமல் ஒரு மர்போஸ் கேண்டில் போட்டிருக்கு. அப்போ ஒரு மந்த்தினுடைய ப்ரைஸ் வந்து 533 ரூபா. அதனுடைய மிட்டு, அதனுடைய லோ வந்து 363 ரூபா. அதனுடைய ரிவர்சல் பாயிண்ட்டு 260 ரூபா. அப்போ 600 ரூபாய்க்குலேருந்து ஒரு மூமெண்டம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்ல வருது. இதுதான் கேப் ஃப்ரீயாக இருக்குது. இருந்தாலும் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு வீக் கேண்டிலை எடுத்துக்கிறேன். அந்த வீக் கேண்டில் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன்.
அந்த வீக்கெண்டில், ஏன்னா ஆல்ரெடி மந்த்னுடைய கேண்டில்லாம் இருக்குது லெவலில். நீங்கள் இதில் பார்க்கும்போது இப்போ அந்த 500 இதனுடைய மிட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மிட் பாயிண்ட்டு 553 ரூபா. சரிங்களா? மந்த்லினுடைய மிட் பாயிண்ட்டு 553 ரூபா, லோ வந்து 260 ரூபான்றது. அப்போ வீக்கிலுடைய லெவலில் எடுத்து பாருங்கள். அப்போ வீக்கிலுடைய லெவலில் இங்கே இன்ஸ்டியூட் லெவல் 78% வருது. சரிங்களா? அப்போ ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலும் செக் பண்ணுங்கள். இப்போ இது அப் ட்ரெண்டுக்கு உண்டான ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் நடந்திருக்கா இல்லையா நீங்கள் பார்க்கும்போதே தெரியுதுங்களா? அப்போ எந்த ப்ரைஸ்க்கு அப்புறம் அதனுடைய ப்ரைஸ் ஒரு மொமெண்டம் இருக்கும். அப்போ ஒரு கேட்டகரியில் வாங்க, நாளைக்கு ஒரு ஹியூஜ் கேப் அப் ஆனாலும், சரிங்களா, மண்டே ஒரு ஹியூஜ் கேப் அப் ஆனாலும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் இந்த ப்ரீவியஸ் டே உடைய ஹை கட் ஆகுது. அப்போ வீக்கினுடைய 61% கட் ஆகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ரெஸ்டண்ட்டாக இருக்கும். 560 ரூபான்றது ரெஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த 560 ரூபாயை பிரேக் பண்ணுச்சுன்னா 600 ரூபான்றது சாலிடாக போகும், 50 பாயிண்ட்டு. சரிங்களா? அப்போ மந்த்லினுடைய மிட் பாயிண்ட்டையும் கிராஸ் பண்ணுது, வீக்கினுடைய இன்ஸ்டியூட் லெவலும் கிராஸ் பண்ணுதுன்னா இது 600 ரூபா 603 ரூபான்றது ஒரு ரெஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த 603 ரூபான்றது நல்ல ஒரு இதுவாகிடுச்சுன்னா 703 ரூபா வருது. 600 ரூபாலேருந்து 703 ரூபா வித்தின் ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் போகும். சரிங்களா? இப்போ இங்கே 600 ரூபாவில் எடுத்தோன்னா இது 550 ரூபாய்க்குன்றது என்னுடைய எஸ்எல்லாக இருக்கும். இது வந்து என்ட்ரி எக்ஸிட். சரிங்களா? இந்த என்ட்ரி எக்ஸிட்டில் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கமாடிட்டியாக கூட பண்ணலாம். இப்போ இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். சரிங்களா? இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் இதை காட்டும்போது ஒரு ப்ரைஸு ஒரு ப்ரீவியஸ் டே உடைய ஹையை செகண்ட் டைம் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு கிளம்புதுன்னா அப்போ ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அது மேலே போக தான் தொடங்கும். சப்போஸ் ஒரு கேப் அப் ஆகிட்டு இந்த ப்ரீவியஸ் டே உடைய அங்கே மெயின் சார்ட்டில் வந்து ப்ரீவியஸ் டே உடைய ஹையை சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்ற கேட்டகரி வாங்க. அங்கே ப்ரீவியஸ் டே உடைய ஹையை பிரேக் பண்ணால் நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். எப்பவுமே ஒரு எஃப்ஐ வந்து வரத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு இண்டிகேஷன் வந்து கிஃப்ட் நிஃப்டி. ஒரு கிஃப்ட் நிஃப்டியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ கிஃப்ட் நிஃப்டியில் இது ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுதா? இதை ஆல்ரெடி ட்ராப் பண்ணிட்டேன், வீக்லி மந்த்லி மிட் பாயிண்ட்டு. அப்போ நிஃப்டினுடைய ஃப்யூச்சர் லெவலில் பாருங்கள். அப்போ ஃப்யூச்சர் லெவல்லையும் நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கே என்ன போட்டிருக்கேன், மந்த்லினுடைய ஃபெப்பு வந்து யாருக்காவது தெரியலனா இந்த ஃபெப்பை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பொறுமையாக ஸ்லோவாக காட்டுறேன். இந்த ஃபெப்பை ட்ரா பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் இது வந்து பர்ஃபெக்டான ஒரு லெவலாக இருக்கும். அதாவது சைட்வே மார்க்கெட்டில் மட்டும்தான் ஒரு இப்படி இருக்கும்போது, சைட்வேயில் இருக்கும்போது மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகாது இந்த ஃபெப்பு. அப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதே போல் ஒரு ஒரு டவுனுக்கு இண்டிகேஷனும் கொடுக்கும், ஒரு அப்புக்கு இண்டிகேஷனும் கொடுக்கும். ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இது பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ அங்கனுடைய ப்ரைஸ் வந்து எவ்வளோ மிட் பாயிண்ட்டு பார்த்தோம், 553 ரூபா. சரிங்களா? இங்கனுடைய மிட் பாயிண்ட்டு ஆக மொத்தமாக 25,740 ரூபா. அப்போ இதனுடைய ப்ரைஸு நல்லா வாட்ச் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டே உடைய ஹையை கட் பண்ணுது. அப்போ இதனுடைய லெவல்லேருந்து மேலே போகும்.
போகும்போது அங்கே 560 என்ற ப்ரைஸு, அங்கே 560 என்ற ப்ரைஸு 553 என்ற ப்ரைஸு இங்கே 550 இந்த சப்போர்ட் எடுக்க ஆட்டோமேட்டிக்காக தொடங்கும். சப்போஸ் நாளைக்கு பெரிய கேப் அப் வந்துச்சுன்னா இந்த ப்ரைஸு 600 மேலே இது வாட்ச் பண்ணலாம். அப்போ இதனுடைய வாட்சிங்கில் இது கரெக்டாக ஒரு பர்ஃபெக்டாக ஸ்னைப்பர் என்ட்ரியாக இருக்கும். ஒரு ஸ்னைப்பர் என்ட்ரி என்ன மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம், சரிங்களா? எப்பவுமே இப்போ கிஃப்ட் நிஃப்டி, இப்போ உதாரணத்துக்கு நிஃப்டினுடைய ஃப்யூச்சர் கட்டுறேன், நாளினுடைய ஓப்பனுக்கு. அப்போ இதில் மொத்தமாக ஆட் பண்ணுறேன். அப்போ ப்ரீவியஸ் டேவுடைய ஹைக்கு மேலே போயிட்டுருக்கு, மந்த்லி மிட் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிருக்கு. அப்போ இதனுடைய செகண்ட் அட்டம்ப்டில் இதை ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துல லைட்டாக ரிவர்ஸில் எடுக்க தொடங்கும். அப்போ வால்யூம் அதிகமாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக இது மேலே போக தொடங்கிடும். இதை சஸ்டெயின் பண்ணிட்டு அடுத்தடுத்த லெவல் நோக்கி இந்த 6 மந்த் எஃப்ஐன்றது ஒரு மேஜரான 26,046 ஒரு ஃபெபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட்டில் ஒரு எஃப்ஐ லெவல். இந்த எஃப்ஐ லெவல்னால் இதனுடைய 78% தான் 78% தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃப்ஐ லெவல், சரிங்களா? அதே மாதிரி ஒரு கிஃப்ட் நிஃப்டியில் என்ன மாதிரி ஒரு ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள். அப்போ ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை பிரேக் பண்ணல. அப்போ ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா அப்போ என்ன மாதிரி ஒரு இடத்துல வந்து ரிவர்சல் எடுக்க தொடங்கும். இதுவும் ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கும். ஒரு ட்ரெண்டு நீங்கள் தெரியாமனால்தான் அதனுடைய லாஸை பார்க்குறீங்க. ட்ரெண்டோடு போகும்போது எஃப்ஐ டிஐ கூடால அங்கே வந்து இன்ஸ்டியூட் லெவல் கூடால போகும்போது உங்களுக்கு வந்து லாஸஸ்ன்றது ரொம்ப கம்மி. அப்போ ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை பிரேக் பண்ணுது. அப்போ 26,046 ஒரு எஃப்ஐ லெவலு. அப்போ இந்த எஃப்ஐ லெவலு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 26,106 இந்த எஃப்ஐ லெவலில் இங்கே ஒரு டிசிஷன் மேக் பண்ணுவாங்க. ஒரு சைட்வேயில் ஒரு கன்சல்டேட் போட்டு அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் போகும்போது தொடர்ந்து 3 எஃப்ஐ லெவல்ஸ் இதை பிரேக் பண்ணும்போது நல்லா நோட் பண்ணுங்கள். 26,300 பிரேக் பண்ணும்போது அது ஆல் டைம் ஐயை நோக்கி நல்லா ஸ்பீடாக நகரும். வரக்கூடிய டேஸில் இதை வாட்ச் பண்ணுங்கள். அதே போல் பேங்க் நிஃப்டிலையும் நியர்பையில் ஆல் டைமில் ஐயில் நின்றுருக்கு. அந்த ஆல் டைம் ஐயிலிருந்து நாளைக்கு என்ன மாதிரி ஒரு ஒர்க் அவுட் ஆகும் நல்லா ஃபர்தராக யோசிச்சுங்க. ஒரு கேண்டில் இந்த லெவலுக்கு அப்புறம் ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணிச்சுன்னா இது அப்சைடு நோக்கி தான் நகரும். அப்போ இதனுடைய மிட் பாயிண்ட்டை ஒரு சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை இது கீழே பாட்டமில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு கேண்டில் மேலே போகலாம். இது ஒரு லெவல், சரிங்களா? இப்போ இந்த ஃபெப் வச்சுட்டு நம்ம ஒரு அனாலிஸ் பண்ணலாம். அப்போ ப்ரீவியஸ் டேவுடைய கேண்டில்லேருந்து இது எங்கேருந்து கரெக்டாக திரும்பியிருக்குன்னு நீங்கள் பார்க்கும்போது அப்போ கரெக்டாக தெரியும். அப்போ அந்த ஒரு போன மாதத்தினுடைய ஜனவரி மாதத்தினுடைய எஃப்ஐ லெவல் 78% கரெக்டாக கேண்டில் எங்கேருந்து என்ன மாரி ஒரு கேண்டில் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அப்போ இதனுடைய என்ட்ரிக்கு அப்புறம் என்னுடைய இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் செகண்ட் டார்கெட்டாகவும் என்னுடைய எஸ்எல் இங்கே மெயின்டைன்ஸ் பண்ணியிருப்பேன் அந்த கிரீக் வேல்யூ பிரகாரம். இந்த கேண்டில் சைக்காலஜி மினிமம் 30 மினிட்ஸு 50 மினிட்ஸு 1 ஹவர் 4 ஹவர். அப்போ உதாரணத்துக்கு இந்த 4 ஹவர் கேண்டில்லே பாருங்களா. அப்போ ப்ரீவியஸ் டேவுடைய 4 ஹவர் கேண்டிலில் இது ஒரு டவுன் ட்ரெண்டாக உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னா. அப்போ வியாழக்கிழமைக்கு உண்டான ஒரு லெவலில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபெப்பை ட்ராப் பண்ணிக்கிறேன், காலையில் ட்ராப் பண்ணிட்டேன். அது எது வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குது. அப்போ அந்த 4 ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லெவல் போடுறேன். அந்த 4 ஹவர்னுடைய லெவலில் இது என்ன இண்டிகேஷன் பண்ணுறது பாருங்கள். இந்த 4 ஹவர் லெவல்லேருந்து இன்ஸ்டியூட் லெவல் 78 ப்ரீவியஸ் டே 61 இதில் வந்து கன்ஃபார்மாக சப்போர்ட் எடுக்குமானா சப்போர்ட் எடுக்க தான் செஞ்சுருக்கு, சரிங்களா? இதை நீங்கள் நல்ல டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய ஃபெப் லெவலில் இதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு என்ட்ரி இல்லை. அப்போ இந்த மோடில் வந்து நம்மளுக்கு வந்து இதில் கிடைக்கல.
அப்போ இதை பிரேக் பண்ணும்போது இது ரீசெண்டான வந்த ஹைனுடைய ருப்பீஸ்க்கு அப்புறம் இதை மெயின்டைன்ஸ் பண்ணால் இதனுடைய லோவுக்கு நியர்பையில் இங்கே எஸ்எல் கொடுத்துக்கணும். அப்போ கிரிக்ஸ் வேல்யூ பிரகாரம் 60,055 எடுக்கிறீங்க. 60,000ன்றது 50 பாயிண்ட் எஸ்எல்லு. அப்போன்றது ஒரு 30 பாயிண்ட்லேருந்து 35 பாயிண்ட் வரைக்கும் அதனுடைய எஸ்எல்லா இந்த கேண்டிலுக்கு அப்புறம் ரீசெண்டான வந்த கேண்டிலுக்கு அப்புறம் இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அடுத்தடுத்த லெவலில் கேண்டில் ஜம்ப் ஆகிருக்கு. ஜம்பிங்கில் ஆட்டோமேட்டிக்காக போயிருக்கு. பையர் வந்து நல்லா புஷ் பண்ணி மேலே அமைச்சிருக்காங்க. வரக்கூடிய டேஸில் இதை வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணி பாருங்கள் சொல்கிறேன் நான். சரிங்களா? ஒரு வீடியோ இதை நல்லா ரீச் ஆகிறதுக்காக தான், ஒரு லாப நோக்கத்துக்காக போடுறதில்ல. நிறைய பேர் லாஸில் இருக்கீங்க. மார்க்கெட்டில் 4 lakhs லாஸு, 7 lakhs லாஸு, அப்படி 1.5 lakhs லாஸு, 50,000 லாஸு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க. அப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எடுத்துகிட்டு வர மணி எல்லாமே ஜீரோவாக தான் ஆகிடும். சீக்கிரமாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு செல்லிங் பர்பஸ்க்கு வந்துடணும். அன்னன்னைக்கு அந்த லெவலில் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 lakhs வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 lakhs வந்து ஒரு செல்லிங்காக வச்சுருக்கேன். அந்த செல்லிங்கை நியர்பையில் எக்ஸ்பிரி அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ பேங்க் நிஃப்டியே எடுத்துக்கோங்க. பேங்க் நிஃப்டி இங்கேருந்து இன்னும் ஒரு 2,000 பாயிண்ட்டுன்றது கடக்க முடியாத ஒரு தொலைவு வச்சுப்போம். அன்றைக்கி வந்து 2,000 பாயிண்ட்டுன்றது கிடக்காது. கேப் அப் கேப் டவுன்லாம் கிடையாது. அன்னன்னைக்கு இன்ட்ராடே சரிங்களா? இன்ட்ராடே லெவலில் நம்ம வந்து இது ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 90 ரூபா, அதாவது 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. 100 ரூபா இந்த சைடு செல்லிங்கில், அதே இன்னாண்ட சைடும் ஒரு 5,800 போகாது. சரிங்களா? 58,000ன்றது போகாது. ஆக உங்களுடைய வேல்யூவேஷனில் ப்ளஸ்ஸு 97 ஃபுட் சைடு, இது சி சைடு. ஆக மொத்தமும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 19191 ரூபா உங்களுடைய மேக்ஸ் பெயின். இதை விட்டு இந்த 200 ரூபா விட்டு தாண்டும் போது தான் நீங்கள் பை பண்ணணும். அதுக்குள்ளே டிகே நடக்கும்போது உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கி எண்ட் ஆஃப் டேயில் இதனுடைய கிரிக்ஸ் வேல்யூவில் இதில் வந்து 58,000ன்றது வேகாவுடைய லெவலில் வந்து அன்னன்னைக்கு டிகே வந்து 23 பாயிண்ட் வந்து இதில் வந்து வேகா இதுவாக போகுது. டீட்டா வந்து டெய்லியும் 11 ரூபான்றது கடக்க போகுது. சரிங்களா? இங்கே 62,000ன்ற ப்ரைஸில் இதனுடைய வேகா டெய்லியும் 26 ரூபான்றது டிகே. ஆக மொத்தமாக இதனுடைய டிகே பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் குறைஞ்சபட்சம் ஒரு 35 பாயிண்ட்டாவது கிடைக்கும். 40 பாயிண்ட்டுன்னா கொடுத்தோன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1,200 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். அன்னன்னைக்கு பொசிஷனை அன்னன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கணும். ஹோல்டிங்கில் பிடிஎஸ்டியாவோ எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு. சரிங்களா? இது ஒரு எஜிங் பர்பஸ்க்காக பண்ணிக்கலாம். அண்ணனுடைய டிகேயில் வந்து அன்னன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சைடுவேல இருக்கும்போது இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? நன்றி, வணக்கம். குரூட் ஆயிலு, கோல்டு எல்லாமே சொல்லி தந்துட்டுருக்கேன். கமாடிட்டிலேருந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வரைக்கும் எல்லாமே கைட் பண்ணுறேன். ஃப்ரீயாக கைட் பண்ணுறேன். பெய்டோ டிப்ஸோ கால்ஸோ எதுவுமே கொடுக்குறதில்ல. ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ். நான் வச்சுருக்க குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் யூனிவர்சிட்டி. அப்போ டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள், அரட்டிலையும் ஜாயின் பண்ணுங்கள். அப்பப்போ மார்க்கெட்டினுடைய இன்ஃபர்மேஷன் அது என்ன மாதிரி ரியாக்ட் ஆக போகுதுன்றது அப்டேட்ஸு எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.